சன் ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் இனிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு ஸ்ரீ ராமபிரானின் துணையரன் கொண்டு ஸ்ரீ மகா உச்சிஷ்ட கணபதி அருளாலும் ஆசியாலும் அனைவருக்கும் பலமான வாழ்வு அமைய வேண்டும் என்று அவன் பாதம் வணங்கி அவன் அருளாலே அனைவருக்கும் அனைத்து செல்வமும் கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். சன் ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது தோஷத்தை பற்றிய ஒரு பதிவாகும். தோஷம் ஏன் பார்க்கப்படுகிறது, எதற்காக பார்க்கப்படுகிறது என்ற நிறைய கேள்விகள் ஜோதிட உலகிலே தற்போது உலாவிக் கொண்டு வருகிறது. ஒவ்வொரு ஜோதிட அன்பர்களும் ஒவ்வொரு விவாதத்திலே ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள். திருமணத்தின் போது மட்டும் ஏன் தோஷத்தை பற்றி பார்க்கிறோம்? தோஷம் என்பது திருமணத்தின் போது மட்டுமல்லாமல் ஒரு குழந்தை ஜனனமான பிறகு பிறந்த சிசு முதல் 12 வயது வரைக்கும் உள்ள பால வயது வரை அதற்கு பாலரிஷ்ட தோஷம் உள்ளதா அல்லது தந்தை தாயாருக்கு அரிஷ்டம் உள்ளதா, இந்த குழந்தையால் பெற்றோருக்கும் உடன் பிறந்த சகோதர சகோதரிக்கும் உறவினர்களுக்கும் யோகங்கள் உள்ளதா அல்லது பாதகம் உள்ளதா, எந்த நிலையில் இந்த குழந்தை பிறந்துள்ளது என்று பொதுவாகவே பார்ப்பார்கள். இது தோஷத்தை பற்றி தான் ஆலோசனை ஆய்வுகள் செய்யப்படுகிறது. அதே போல் இந்த குழந்தை நான் சரியான நேரத்திலும் சரியான லக்னத்திலும் சரியான யோகத்திலும் பிறக்கும்போது அந்த குழந்தை பிறந்தவுடன் வளர்ச்சியை கொடுப்பது யோகம். அந்த குழந்தை பிறந்தவுடன் குழந்தைக்கோ ஆரோக்கிய குறைபாடு அல்லது தாய் தந்தைக்கோ ஆரோக்கிய குறைபாடு, அது மட்டுமல்லாமல் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு, தாய் மாமன்களுக்கு மற்றும் தன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு பாதகமான செயலும், விபத்தோ, உடல் ரீதியான நோய் நொடிகளோ, கடனோ, வேலை இழப்போ இது மாதிரி நடக்கிற பொழுது அது தோஷமாக மாறுகிறது. இது மனிதன் மட்டும்தான் நம்ம பிறந்த பிறவியில், அதாவது உயிர் தத்துவ அடிப்படையில் எத்தனையோ லட்சம் யோனிகள் இந்த பூமியில் வாழும்பொழுது அதில் மிக மிக சிறப்பு பெற்ற மிக அரிதிலும் அரிதான அபூர்வமான மனித பிறவி என்பது ஒரு யாரும் எண்ணி பார்த்திராத ஒரு அபூர்வமான பிறவி. இந்த அபூர்வமான பிறவி தான் இந்த உலகத்தை ஏன் பிறந்தோம், எதற்காக பிறந்தோம், எதற்காக வாழ்கிறோம், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஐஸ்வர்யங்களும் அனுபவிக்கக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் எதுன்னு கேட்டால் மனித ஜீவன். அதன் அடிப்படையில் தான் எல்லாமே இந்த மனிதனுக்கு தான் நம்ம தோஷத்தையும் யோகத்தையும் பார்க்கலாம். மற்ற ஜீவனங்கள், உயிர் ஜீவனங்கள் எதையுமே யோகத்தையும் பார்ப்பதில்லை, தோஷத்தையும் பார்ப்பதில்லை. இது நிதர்சனம். மனிதனுக்கு மட்டும்தான் 6 அறிவு. அந்த 6வது அறிவு செய்வது தான் இவ்வளோ பெரிய சூட்சமும். இந்த உலகம் இந்த அளவுக்கு வளர்ச்சி கண்டதற்கும் மனித சமுதாயம் மண்ணுலகை விட்டு விண்ணுலகிலே கோளூன்றி கோள்களையும் ஆய்வு செய்யும் அளவுக்கு வளர்ந்துள்ளது அந்த 6வது அறிவு தான். அப்படிப்பட்ட இந்த மனித பிறவி தோஷம் இருக்கத்தானே செய்யும். தோஷமா யோகமா என்ற விதியிலே நம்ம ஆய்வு செய்யும்போது ஜோதிட அன்பர்கள் அனைவருக்குமே திருமணத்தின் போது தான் முக்கியமாக தோஷத்தை பார்க்குறாங்க. மற்ற நேரத்தில் தோஷத்தை பற்றி பார்ப்பதில்லை என்பது ஒரு
பொதுவான குற்றச்சாட்டாக இருக்கிறது. அது தவறான விஷயம். ஒரு குழந்தை பிறந்தவுடன், குழந்தை பிறந்த முதல் இறப்பு வரை தோஷத்தையும் யோகத்தையும் ஜோதிட ரீதியாக பார்த்து கொண்டு வருகிறோம் என்பதுதான் உண்மை. திருமணத்திற்கு மட்டும் நாம் தனியாக பார்ப்பது இல்லை என்பதுதான் உண்மை. அது மட்டுமல்லாமல் திருமணத்திற்கு ஏன் பார்க்க வேண்டும் முக்கியமாக என்று கேட்டால், குழந்தை பிறந்தவுடன், குழந்தை பிறந்த முதல் 22-20 வயது வரைக்கும் ஒரு திருமணம் ஆகும் காலம் வரைக்கும் அது அந்த குழந்தை பெற்றோருடைய கட்டுப்பாட்டில், பெற்றோர்களுடைய கண்காணிப்பில் வளரும். அப்போ அந்த குழந்தைக்கு தேவையான அனைத்து உதவிகளையும், அனைத்து நல்லதோ கெட்டதோ அனைத்தையும் பெற்றோர்கள் பார்த்து கொள்வார்கள். அப்போ அது யோகமாக இருந்தாலும் பெற்றோரைய சாரும், தோஷமாக இருந்தாலும் பெற்றோரைய சாரும். அதற்கு ஒரு துணையாக பெற்றோர் இருந்து ஏற்றுக்கொள்வார்கள். அதே தருணத்தில் 18 வயதிற்கு மேல் இந்த குழந்தையானது தனித்து இந்த உலகத்திலே பயணிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அதனால தான் பெற்றோர்கள் இந்த மனித பிறவியிலே அதிக முக்கியமான வாய்ந்த ஒரு நிகழ்வு என்னவென்றால் அது கணவன் மனைவி என்ற உறவு. அந்த கணவன் மனைவி உறவுக்கு தான் இந்த தோஷத்தை பற்றி முழுமையாக பார்க்கப்படுகிறது. ஏன் கணவன் மனைவிக்கு மட்டும் பார்க்கப்படுகிறது? அப்போ நண்பர்களுக்கெல்லாம் பார்க்க வேண்டும் தானே, நம் பழகும் நண்பர்கள் அதுவும் இருக்கிறது. என்ற போதிலும் இந்த கணவன் மனைவிக்கு மட்டும் நம்ம ஏன் முக்கியமாக பார்க்க வேண்டும் என்ற விதியை ஏன் ஆழ்ந்து நம்மளுடைய முன்னோர்கள் இதை முதன்மைப்படுத்தி தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த திருமணத்திற்கு இந்த தோஷத்தை எல்லாம் பார்க்க வேண்டும், அப்போது தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று அவர்கள் காலை விரயம் செய்து நமக்காக சில சிறப்பான விதிகளை, சிறப்பான யோகத்தையும் கொடுத்து போயிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த தோஷங்கள், யோகங்கள்லாம் பார்க்கப்படுகிறது. அவர்கள் காட்ட வழியில் தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். அவர்கள் காட்டிய வழியும், அவர்கள் தீட்டிய திட்டங்களையும், அவர்கள் போட்ட விதிகளையும் நம்ம மாற்றிவிட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்காக நங்குரம் விட்டு உறுதி பண்ணிட்டு போயிருக்காங்க. அதில் மாற்ற அந்த அவர்கள் போட்ட விதிகளையும் அவர்கள் காட்டிய வழியும் இன்றைய இருக்கும் ஜோதிடர்களால் யாராலும் மாற்ற முடியாது. அது கால சாத்தியம் அல்ல. என்ற போதிலும் அந்த திருமண பொருத்தத்தின் போது முக்கியமாக செவ்வாய் தோஷம் பார்க்கப்படுகிறது, நாகதோஷம் பார்க்கப்படுகிறது, சர்வதோஷம் பார்க்கப்படுகிறது, கால சர்வதோஷம் பார்க்கப்படுகிறது, செவ்வாய் தோஷம் பார்க்கிறது, கலத்திர தோஷம் பார்க்கிறது, மாங்கல்ய தோஷம் பார்க்கப்படுகிறது. அது மட்டும் அல்லாமல் விஷக்கன்னியா தோஷம் பார்க்கப்படுகிறது. இது ஏன் பார்க்குறாங்கன்னா, முக்கியமாக இந்த தோஷங்கள்லாம் இருந்துச்சுன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் ஏற்படாது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஈடுபாடு இல்லாமல் குடும்பம் சிதறி ஓடிவிடும். கணவனுக்கு மனைவி கட்டுப்படாமலும், கணவனுக்கு மனைவி கட்டுப்படாமலும் வாழக்கூடிய அவயோகம் ஏற்படும். அதனால் இந்த தோஷத்தெல்லாம் பார்த்து இணைச்சாங்க. அதுதான் உண்மை. இந்த பெற்றோருடன் 18 வயது வரைக்கும் நம்ம வாழ்கிறோம். அந்த வாழும் காலம் அது நரகமாக இருந்தாலும் சொர்க்கமாக இருந்தாலும் பெற்றோரை சாரும். இந்த 18 வயதிற்கு மேலே ஒரு மனிதன் தன்னிச்சையாக தன் காலில் நின்று பயணிக்க வேண்டும், அவன் இறக்கும் காலம் வரை. அந்த காலத்தை நம்மளுடைய முன்னோர்கள் சீரும் சிறப்பமாக அமைத்து தர வேண்டும். அதன்படி தான் இது தோஷங்கள் பார்க்கப்படுகிறது. நல்ல யோகமான ஜாதகமா அல்லது பாதகமான ஜாதகமா, இந்த தோஷமுள்ள ஜாதகமா என்றெல்லாம் பார்க்கப்படுகிறது. இதனால தான் இது பார்ப்பது ஒன்றும் தவறு இல்லை. அது பார்க்க தெரியாத அன்பர்கள் இதை குற்றம் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் என்பது தான் உண்மை. தோஷத்திற்கு ஒரு யோகம்தான் தோஷமாக மாறுகிறது. இப்போது அமிர்தம், அதாவது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம் என்பது. அப்போது அளவோடு சாப்பிடும் பொழுது அந்த அமிர்தமாகவே இருக்கிறது, நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. அந்த அமிர்தமே அதிகமாகும் போது விஷமாக மாறும், நம்மளுடைய உடலுக்கு பாதகத்தை ஏற்படுத்தி உடல் இழப்பையோ உடலுக்கு பாதகத்தை ஏற்படுத்தி அது தோஷமாக மாறுகிறது. அதே போல் தோஷம் என்பது என்ன, அளவோடு இருப்பது யோகம், அளவு கடந்து போவது தோஷம். இதுதான் இந்த தோஷத்தை தான் யோகத்தை தான் தோஷமாக மாறுது. இந்த தோஷம் அதிகமாக இருக்கிறது, அந்த யோகம் அதிகமாக இருந்தால் தோஷமாக இருக்கும்.
என்பது அடிப்படையில் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு திருமணத்தின் போது செவ்வாய் தோஷம் பார்க்கப்படுகிறது, கலத்திர தோஷம் பார்க்கப்படுகிறது, மாங்கல்ய தோஷம் பார்க்கப்படுகிறது, ஆயுள் தோஷம் பார்க்கப்படுகிறது, சர்வதோஷம் பார்க்கப்படுகிறது, கால சர்வதோஷம் பார்க்கப்படுகிறது. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிற தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் தோஷமும் நாக தோஷமும் தான் பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மாங்கல்ய ஸ்தானம் நல்லா பலமாக இருக்கிறது. இந்த மூன்றையும் வந்துட்டு உற்று நோக்கி வருகிறார்கள் நம்மளுடைய மனிதர்கள், நம்மளுடைய நண்பர்களும், நம்மளுடைய முன்னோர்களும், நம்மளுடைய பெற்றோர்கள். இதெல்லாம் வந்துட்டு ஜோசியர் முதல்ல போய் கேட்குறது தோஷம் எதனா இருக்கிறதா. அவர்கள் கேட்கும் கேள்வி என்னென்னா, திருமணத்திற்கு பிறகு இருவரும் அன்யோன்யமாக வாழ்வார்களா, மாமனார் மாமியாருக்கு உயிர் ஆபத்து உள்ளதா, அல்லது பெண்ணின் பெற்றோருக்கு ஆபத்து உள்ளதா, அல்லது ஆணின் பெற்றோருக்கு ஆபத்து உள்ளதா, இரு குடும்பமும் சந்தோஷமாக இருக்குமா, மகிழ்ச்சியாக இருக்குமா என்பதெல்லாம் ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி அதன் பிறகுதான் இந்த உறவு முறைகளை கட்டமைக்கிறார்கள் என்பது தான் உண்மை. இது ஒன்றும் தவறான விஷயம் இல்லை. அப்போது செவ்வாய் தோஷம் நம்மளுடைய திருமண பொருத்தத்தின் போது முக்கிய பங்கு வகிக்கிறது. இப்போ செவ்வாய் தோஷம் என்பது எல்லா லக்னத்துக்குமே உதயமாகும். செவ்வாய் தோஷம் என்பது ஒரு நாளைக்கு 12 லக்னம் என்பது கணக்கு. அந்த 12 லக்னத்திற்கும் செவ்வாய் ஒரு லக்னம் 2ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் இருக்கும்போது செவ்வாய் தோஷம். அப்போது ஒரு நாளைக்கு 5 விதமான செவ்வாய் தோஷங்கள், கிட்டத்தட்ட 4, 3, 4, 5, 6 மொத்தம் 6 விதமான செவ்வாய் தோஷங்கள் ஏற்படுகிறது ஒரு லக்னத்துக்கு. அப்போ 1, 2, 4, 7, 8, 12 மொத்தம் 6. இந்த 6 இடத்திலே ஒரு லக்னத்திற்கு 12 லக்னத்துக்கு 6 இடத்திலே செவ்வாய் தோஷம் ஏற்படுகிறது என்பது நம்ம மறுப்பதற்கு இல்லை. அப்போது செவ்வாய் தோஷத்தில் ஒரு ஜனனம் நிச்சயமாக ஒரு நாளைக்கும் செவ்வாய் தோஷத்தில் பிறக்கும் அன்பர்கள் இருக்கிறார்கள். இப்போ பொதுவாக திருமணத்தின் போது செவ்வாய் தோஷம் இருக்கிறது பெரிய பாதிப்பை தரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயந்துட்டு செவ்வாய் தோஷம் இருக்கிற பெண்ணுக்கோ செவ்வாய் தோஷம் இருக்கிற ஆணுக்கோ பெண்களை தருவதில்லை. அது தவறான விஷயம். ஆக மொத்தம் பொதுவாக செவ்வாய் தோஷம் என்பது ஒரு தோஷம். அது நிச்சயமாக ஒரு 10 விழுக்காடு குழந்தை பிறக்கிறது என்றால் அதில் 7 விழுக்காடு நிச்சயமாக அந்த செவ்வாய் தோஷத்தில் இருப்பாங்க. அந்த செவ்வாய் தோஷத்தில் உள்ள அன்பர்கள் எல்லாருமே கெட்டிக்காரத்தனத்திலும் அறிவுத்தனத்திலும் ஆற்றல் தனத்திலும் சிறப்பாக இருப்பார்கள். வீடு, நிலம், வாசல், ஆரோக்கியம், துடிதுடுப்பும் வேகத்திற்கும் குறைவு இல்லாமல் இருப்பார்கள் என்பதுதான் உண்மை. இவ்வளோ விஷயங்கள் இந்த செவ்வாய் தோஷத்தில் இருக்குது. அப்போ செவ்வாய் தோஷம், இப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் தான் அந்த ஜாதகர் லக்னத்திலே இருக்கார் செவ்வாய். அப்போ அந்த ஜாதகர் துடிப்பாக இருப்பார், வேகமாக இருப்பார், எதையோ எடுத்த காரியத்தை உடனே செய்து முடிக்கக்கூடிய தன்மை உடையவர். 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். அப்போ குடும்பத்தில் இவருடைய பேச்சு அதிகார போக்கு இருக்கும். எல்லாமே தான் எடுத்து செய்யணும், என்னை கேட்டு செய்யுங்க, எல்லாமே நல்லா முடிக்கும் அப்படி சொல்லுவார். அந்த இவருடைய தலையீடு அதிகமாக இருக்கும். 4ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறார். அப்போ 4ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாய் என்னவென்று சொன்னால், இவர் முக்கியமாக இவர் ஆரோக்கியத்திற்கும் இவர் சுகபோக்கத்திற்கும் முதலில் முக்கியத்துவம் தருவார். பிறகுதான் பிறருக்கு முக்கியத்துவம் தருவார். அப்போ என்னென்னா இவருடைய உல்லாச சல்லாபத்திற்கு ஆளாவார் என்பது ஒரு விதி. அப்போது அதுக்குண்டான விதிகளை நம்ம இந்த செவ்வாய் தோஷத்து 4ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாய்க்கு எந்த மாதிரி செவ்வாயான இணைக்க வேண்டும் என்பதை நம்ம பார்க்கணும். அப்போது 7ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாய் இது என்னென்னா கலத்திர ஸ்தானம். இது போகஸ்தானம், அதாவது மோகஸ்தானம் சொல்லுவாங்க. போகம் மோகம் ஸ்தானம். இந்த ஸ்தானத்தில் இருக்கும்போது அப்போது பெரிய பாதிப்புகளை ஒன்றும் தராது. அப்போ என்னென்னா தனக்கு வரப்போகிற மனைவி மீது மிகுந்த அக்கறையும் மிகுந்த பண்பும் பற்றும் பாசமும் இருக்கும். அதீதமான பாசம் இருக்கும். அதீதமான பாசமும் இருக்கக்கூடாது, அதுதான் தோஷம். பாசம் இருக்க வேண்டும், ஆசை இருக்க வேண்டும். எல்லாமே அளவுக்கு கடந்தால் அமுதமும் விஷம் என்பது
ஒரு விதி இருக்கிறதுல. அப்போ அளவு கடந்த அன்பு அது தோஷமாக மாறும். அப்படி இருக்கும் செவ்வாய்க்கு வந்துட்டு அதன்படி அந்த தன்மைக்கு ஏற்ப கிரகங்களை இணைக்கும் போது அங்கே செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆகும். 8ஆம் இடத்துல இருக்கும். இது வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறதுன்னா மறைவு ஸ்தானம் சொல்லுவாங்க. 8ஆம் இடத்துல இரத்தக்காரகன். இப்போது ஜனனமாகும் போது இந்த 8ஆம் இடம் என்பது மர்ம உறுப்பு ஸ்தானம். இந்த மர்ம உறுப்பு ஸ்தானத்திலே வந்துட்டு அதிகப்படியான வீரியத்தன்மை கொண்ட செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கும்போது கணவன் மனைவி உறவுக்குள்ளே பெரிய அந்த செவ்வாய்க்கு ஈடு கொடுக்கும் வண்ணம் அந்த ஆணோ பெண்ணோ இல்லாத பட்சத்தில் அவர்களுக்குள் கருத்து வேறுபாடுகளை வரும். அதற்குண்டான கிரக நிலைகளை சேர்த்து இணைக்கும் போது அந்த திருமணத்திலே பாதகம் ஏற்படாது, அவர்களுக்குள்ளே அந்நுண்ணியம் ஏற்படும் என்பதும் அந்த செவ்வாய் பகவான் சொல்கிறார். 12ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருக்கும்போது வந்து அதிகப்படியான தூக்கத்தையோ அதிகப்படியான இன்பத்தையோ காண முடியாது சொல்லுவாங்க. அப்போ என்னென்னா செவ்வாய்க்கு தகுந்த 12ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய நட்பு கிரகங்களை சேர்க்கும் பொழுது அந்த செவ்வாய் தோஷத்துக்கு நிவர்த்தி கிடைக்கும். இரவெல்லாம் தூங்க மாட்டாங்க, வீழ்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்துட்டு ஒரு கடுமையான சொல்லாற்றலும் கடுமையான பேச்சாற்றலும் இப்படி இருக்கும்போது அதற்கு நட்பு கிரகத்தை சேர்க்கும்பொழுது அந்த 12ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாய் வந்துட்டு தோஷத்தை சேராமல் யோகத்தை தரும். இது தோஷம் என்பது யோகம்தான், அது அளவு கடந்து போகும்போது தோஷமாக மாறுகிறது. இதனுடைய விரிவாக்கம் இதுதான். அப்போது 2ஆம் இடத்துல லக்னம் 2, 4, 7, 8, 12ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்தால் தோஷம். இப்போது செவ்வாய் என்பது என்னென்னா இரத்தக்காரகன் வந்து செவ்வாய் வந்துட்டு எப்பவுமே முன்னோக்கி தான் செல்லும், பின்னோக்கி செல்லாது. செவ்வாய் வந்து இளமை வேகம் உள்ளவன், அதாவது இளந்துடிப்பு, அதாவது இளம் கன்று பயமறியாது என்று சொல்வார்கள். அதை போல் வந்துட்டு செவ்வாய் பகவான் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஒரு துடிப்போடும் வேகத்தோடும் விறுவிறுப்போடும் செயலாற்றக்கூடிய ஒரு கிரகம். அதுவும் இரத்தக்காரகன். அது மட்டும் அல்லாமல் அது வந்துட்டு அக்னினா சாதாரண அக்னியில் சூரிய பகவான் தரும் அக்னியை விட இது வந்து அழிக்கும் அக்னி. இந்த செவ்வாய் அக்னியில் ஒரு பொருளை போட்டால் எப்படி நம்ம தங்கத்தை இரும்பெல்லாம் போட்டால் எப்படி உரிக்கிடுதோ அது மாதிரி வந்துட்டு உருவை துளைத்து மறு உருவத்தை, அதாவது அடையாளம் தெரியாமல் ஆக்கிவிடும் இந்த செவ்வாய். அதனால தான் வந்து செவ்வாய் பகவானை கொஞ்சம் கவனமாக பார்க்குறோம். எப்பயுமே வந்துட்டு ஒரு நபருடைய முன்னோர்கள் வந்து சொல்வார்கள், சேர்வார் சேர்க்கை சரியாக இருந்தால் நம்மளுடைய வளர்ச்சி நன்றாக இருக்கும், அவருடைய பாதை நம்மளுடைய முன்னேற்றம் சரியாக இருக்கும் என்று. அதேபோல் வந்துட்டு கிரகத்திற்கும் இந்த செவ்வாய்க்கு வந்துட்டு லக்னம் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடத்தில் 12ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாய்க்கு நட்பு கிரகத்தோடு இணைவு பெறும்போது நட்பு கிரகத்தோடு தொடர்பு பெறும்போது அந்த செவ்வாய் தோஷம் ஒன்றுமே செய்யாது, யோகத்தை தரும். இதை தான் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த செவ்வாய் தோஷம் ஏன், எதற்கு பார்க்கிறோம், இதுதான் முக்கியம். அப்போ வந்துட்டு செவ்வாய் வந்து இரத்தக்காரக கிரகம். அந்த இரத்தக்கார கிரகம் வந்துட்டு உடலில் வந்துட்டு கணவன் மனைவிக்கு ஈடுபடும் போது 1ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் வந்துட்டு நிச்சயமாக 7ஆம் இடத்தை பார்க்கும். இது வந்துட்டு போகஸ்தானம், மோகஸ்தானம். அப்போ என்னன்னா அதற்கு ஏற்ற பெண்ணை மனம் முடிக்க வேண்டும், அதற்கு ஏற்ற கணவனை, அதாவது நீங்கள் ஆண் என்றால் அதற்கேற்ற பெண்ணையும், நீங்கள் பெண் என்றால் அதற்கேற்ற கணவனையும் நீங்கள் ஈடு கொடுத்து கிரக இணைகளை சேர்க்கும்போது அவருடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இருக்கும். அதிகப்படியாக வந்துட்டு இந்த 8ஆம் இடத்திலே இருக்கும் செவ்வாய்க்கு வந்துட்டு 8ஆம் இடத்திலே இருக்கிறது. அதில் தான் வந்து நம்ம சொல்லியிருந்தோம், அதாவது மர்ம உறுப்பு ஸ்தானம். இந்த மர்ம உறுப்பு ஸ்தானத்திலே வந்துட்டு பல இடர்பாடுகள், இரத்தத்தை சரி செய்யக்கூடிய அளவுக்கு வேகத்தையும் தாங்கக்கூடிய அந்த யோனி பொருத்தத்தை வந்து நம்ம சேர்த்து விட வேண்டும். இது யோனி பொருத்தம். 8ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாய்க்கு யோனி பொருத்தத்தை நம்ம வந்து சரியாக வந்து சேர்த்துட்டோம்னா அதில் வந்துட்டு பெரிய இழப்புகள் ஏற்படாது. அந்த மாதிரி வந்துட்டு சிறப்பான யோனியை சேர்க்க வேண்டும். இதுதான் வந்து விசேஷம். இப்படி வந்துட்டு இருக்கும் பொழுதும் இப்போது லக்னம் இந்த மற்ற செவ்வாய்க்கெல்லாம் வந்துட்டு 4ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாயும் 12ஆம் இடத்திலும் இருக்கும் செவ்வாயும் அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பை தராது. 2ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாய் வந்துட்டு நம்ம முன்னாடி சொல்லிட்டோம்,
அப்போ வந்துட்டு 4ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாய் 12ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாயும் பெரிய இழப்புகளை தராது. அதற்கு வந்துட்டு அது செய்யக்கூடிய வேலைகள் வேறு. லக்னத்தில் இருக்கும் செவ்வாய் வந்துட்டு 4ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்கும். 2ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாய் 5ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் அதே போல் வந்துட்டு 9ஆம் இடத்தையும் பார்க்கும். 9ஆம் இடத்தையும் பார்க்கும். 4ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாய் 7ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்கும். 7ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாய் 10ஆம் இடத்தையும் லக்னத்தையும் ராசியும் 2ஆம் இடத்தையும் பார்க்கும். 8ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாய் லக்னத்தையும், அதாவது 8ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாய் 11ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் பார்க்கும். இது என்னன்னா, இதோட விரிவாக்கம் வந்து நம்ம வந்து பெரிய விஷயம். இந்த பார்வை தான் வந்துட்டு தீட்சண பார்வை. செவ்வாய்க்கு வந்து தீட்சண பார்வை. செவ்வாய் பார்க்கும் இடம் தீந்து, அதாவது தீயாக கருகும். செவ்வாய் பார்க்கும் இடம் தீயாக கருகும். செவ்வாய் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை பொசுக்கும் என்பது தான் விதி. அதற்கு தான் வந்து செவ்வாய் தோஷத்திற்கு அதற்கு உண்டான நட்பு கிரகத்தை இணைக்கும் போது, நல்ல ஸ்தானங்களை இணைக்கும் போது இந்த செவ்வாய் பரிகாரம் ஏற்படுகிறது. செவ்வாய்க்கு பரிகாரமாக ஏற்படுகிறது. இந்த செவ்வாய் தோஷமுள்ள வந்து இந்த வைத்தீஸ்வரன் கோயில் சிதம்பரம் பக்கத்தில் நம்மளுடைய பூந்தமல்லி பஸ் ஸ்டாப் அருகில் வைத்தீஸ்வரன் கோயில் இருக்குது. அது வந்து பரிகார ஸ்தலமாக சொல்கிறோம். இந்த பரிகார ஸ்தலங்கள்லாம் வந்துட்டு நீங்கள் பரிகாரம் பண்ணால் போய்ட்டு உங்களுடைய அட்டவணையில் நீங்கள் ஜனனமாகும்போது எந்த நிலையில் இருக்கிறதோ ஒரு பரிகாரம் பண்ணிவிட்டால் அந்த தோஷம் ஒன்றும் போகாது. உங்கள் தோஷத்துக்கு உண்டான உங்களுக்கு உண்டான கணவனையோ மனைவியோ அழைத்து வந்து விரைவிலே சேர்க்கும் என்பது தான் அந்த பரிகாரம். நீங்கள் வந்துட்டு வைத்தீஸ்வரன் கோயிலில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை வைத்து வழிபட்டு வரும்பொழுது உங்களுக்கு மிக விரைவாக உங்கள் ஜாதகத்திற்கு ஏற்ப ஒரு வரனை அனுப்பி வைக்கும். இதுதான் வந்துட்டு இந்த பரிகாரம். அதனால வந்து நம்ம மாதிரி சாமியை போயிட்டு வணங்கிட்டு வந்தோடனே இந்த கட்டத்தில் இருக்கிற செவ்வாய் தோஷம் மறைய போவது இல்லை என்பதுதான் உண்மை. இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. செவ்வாய் தோஷத்தை பற்றி நிறைய பேச வேண்டிய சூழ்நிலைகள் என்ற போதிலும் இந்த 1, 2, 4, 7, 8, 12ஆம் இடத்திலே இருக்கும் செவ்வாய் என்ன செய்ய போகிறது என்று வரும் பதிவிலே பார்க்க போகிறோம். இப்போ 1ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாய்க்கு, அதாவது தீட்சண கிரகம் என்று சொல்லிவிட்டு செவ்வாய் வந்து லக்னத்திலே இருக்கிறது. இப்போது நம்ம வந்து மெயின் பாயிண்ட்டுக்கு வந்துடும். இந்த தோஷத்தை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வகுப்பு இல்லை, தோஷத்தை மட்டும் தான் பார்க்கணும். இப்போ வந்து லக்னத்திலே செவ்வாய் இருக்கிறார், அதாவது 1ஆம் இடம். இன்னொரு நிலையில் வந்துட்டு பார்க்குறது வந்து என்னென்னா, சந்திரனுக்கு 1, 2, 4, 7, 8, 12 இருந்தால் செவ்வாய் தோஷம். அது வந்துட்டு அதே போல் வந்துட்டு சுக்கிரனுக்கு இதே நிலையில் நம்ம செவ்வாய் இருந்தால் அந்த செவ்வாய் தோஷம் ஏற்படுகிறது என்றெல்லாம் விதிகள் இருந்தாலும், இதில் வந்துட்டு மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது சந்திரனுக்கோ அல்லது லக்னத்திற்கோ. அப்போ வந்து லக்னம் உயிர், சந்திரன் வந்து உடல். லக்னம் அனுமதி தந்தால்தான் ஒரு ஜாதகம் இயங்கும், ஒரு மனிதன் இயங்க முடியும். சந்திரன் இயங்குவார். லக்னம் அனுமதி தராமல் இந்த சந்திரன் இயங்க முடியாது. அப்போது சந்திரனுக்கு நம்ம தோஷத்தை பார்க்கணுமா, லக்னத்திற்கு தோஷத்தை பார்க்கணும். மெயினாக வந்துட்டு நம்ம லக்னத்துக்கு தான் வந்துட்டு நம்ம தோஷத்தை பார்க்கணும். அப்போது லக்னம் அனுமதி தந்தால்தான் ஒருவர் யோகத்தை அனுபவிப்பாரா அல்லது அவயோகத்தை அனுபவிப்பாரா, அல்லது இந்த பிறந்த உடனே இந்த பூலோகத்தை விட்டு செல்வாரா. எல்லாமே வந்துட்டு இந்த லக்னம் தான் இந்த ஜாதகருடைய முழு அத்தாரிட்டியும் முழு விவரத்தையும் துல்லியமாக தருகிறது இந்த லக்னம். அப்போது நம்ம இந்த செவ்வாய் தோஷத்தை மெயினாக பார்க்க வேண்டியது லக்னத்திற்கு தான், சந்திரனுக்கு கூட அல்ல. சந்திரன் வந்துட்டு யோகத்துக்கு நம்ம பார்க்க வேண்டும். இந்த யோகத்தெல்லாம் வந்து இந்த லக்னம் தர அனைத்து விஷயங்களும் அனுபவிக்கக்கூடிய இந்த லக்னம் அனுமதித்தால் மட்டுமே சந்திரனான உடல் இந்த அனைத்து யோகங்களும் அனைத்து பாதகத்தையும் அனைத்து சங்கடங்களும் அனுபவிக்கக்கூடிய கிரகம் யாருங்கிட்ட சந்திர பகவான், அது உடல். இந்த லக்னம் என்பது
இந்த லக்னம் அனுமதி தந்தால் மட்டும் ஒவ்வொரு பாவகத்தில் ஒரு மனிதன் பிறந்தால் இருந்தால் அந்த 12 பாவகத்திலே 12 காரகத்துகள் இருக்குது. 12 காரகத்துகளும் 12 யோகங்கள் இருக்கிறது. 12 யோகத்திலும் 12 விஷயங்கள் நல்ல யோகங்களும் நல்ல எல்லா பாவகத்திலும் நல்ல சிறப்பான யோகங்கள்லாம் இருக்குது. 12 யோகத்திலும் ஒரு மனிதன் ஆள முடியுமா? அந்த 12 யோகத்தையும் ஒரு மனிதன் வந்து பெற முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி அனுபவித்து இருக்க முடியாது. அதில் வந்து லட்சத்தில் 1 கோடியில் 1 இல்லை லட்சத்தில் கோடியில் கோடி அது மாதிரி ஒரு விஷயத்தில் யாரோ ஒருத்தர் பிறந்திருப்பாங்க. அது கூட முழுமையாக இருக்காது அப்படின்னு. அப்போது லக்னம் அனுமதி அளித்தால் மட்டுமே ஒரு ஜாதக யோகத்தையோ அல்லது தோஷத்தையோ பெற முடியும், அனுபவிக்க முடியும். அல்லது லக்னம் அனுமதிக்காமல் தோஷத்தையும் யோகத்தையும் பெற முடியாது என்பது தான் நிதர்சனம் உண்மை. அப்போது இந்த செவ்வாதோஷம், நாகதோஷம், காலசர்ப தோஷம், கலத்திர தோஷம், புத்திர தோஷம், இது மாதிரி நிறைய தோஷங்கள் இருக்கிறது. அந்த தோஷங்கள்லாம் வந்து லக்னம் அனுமதித்தால் மட்டும்தான் இந்த தோஷங்கள்லாம் வேலை செய்ய போகிறது. அந்த லக்னம் அனுமதிக்காத பட்சத்தில் இந்த தோஷத்தை இந்த ஜாதகர் அனுபவிக்க முடியாது. அப்போது தோஷத்தை சந்திரனுக்கோ சுக்கிரனுக்கோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, லக்னத்திற்கு மட்டும் பார்த்தால் போதும். அப்போ செவ்வாய் வந்துட்டு இதில் வந்துட்டு இந்த பதிவிலிருந்து நம்ம செவ்வாய் வந்துட்டு முதல்ல வந்துட்டு லக்னத்தில் பார்க்குறோம். லக்னத்தில் இந்த லக்னம் நீ எந்த லக்னமாக வேணால் இருக்கலாம். அதாவது லக்னம் என்பது ராசி என்பது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், மொத்தம் 12 ராசிகள், 12 லக்னங்கள். ஒரு லக்னம் என்பது ஒரு லக்ன உதய காலம் என்பது 2 மணி நேரம். இந்த 2 மணி நேரம் வந்துட்டு 2ஆல் பெருகினா மொத்தம் 24 மணி நேரம். ஒரு நாளைக்கு வந்து 24 மணி நேரங்கள். அந்த 24 மணி நேரங்களுக்கு 12 லக்னம், அதாவது 2ஆல் வகுத்தா 12. அப்போ 12 லக்னங்கள் உதயமாகும். ஒரு நாளைக்கு வந்து 60 நாழிகை. இதுதான் வந்து விஷயம். இந்த 60 நாழிகையில் வந்துட்டு உதயமாகிறதா வந்து இத்தனை தோஷங்களும் யோகங்களும் தினைக்கும் அனைத்து கிரகங்களும் திக்பலம் வரும். தினைக்கும் வந்துட்டு தோஷங்கள் இல்லாத ஜாதகம் பிறக்க முடியாது. அப்படி தோஷங்கள் உள்ள அனைவருமே இந்த உலகத்திலே வாழ முடியாதா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. தோஷம் உள்ள அனைவருமே அப்படி ஏதோ ஒரு தோஷத்தில் ஏதோ ஒரு யோகத்தில் நிச்சயமாக ஒரு மனிதன் கண்டிப்பாக பிறப்பான். அந்த யோகத்தையும் தோஷத்தையும் அறிந்து அதற்குண்டான ஜாதகத்தை அதுக்குண்டான துணை ஜாதகத்தை இணைக்கும் போது அந்த ஜாதகம் தோஷ ஜாதகமாக இருந்தால் யோக ஜாதகமாகவும் மாறும். அப்படி இணைக்காத பட்சத்தில் அந்த யோக ஜாதகமும் தோஷ ஜாதகமாக மாறும் என்பது தான் உண்மை. அப்போது நம்மளுடைய முன்னோர்கள் சரியாக விதியை நமக்கு கொடுத்து போயிடும். அதை நம்ம புரியாமல் வந்துட்டு இது வரைக்கும் பயணிச்சுட்டு இருக்கிறோம் என்பது தான் வருத்தமான செய்தி. இப்போது எனக்கு தெரிந்த விதிகளை என்னுடைய குருமார்கள் எல்லாருமே எனக்கு தெரிந்த விதிகளை நான் சொன்ன விஷயங்கள் இப்போ வந்து நம்ம இந்த யூடியூப் மூலமாக வந்து நான் பகிர்ந்து கொள்கிறேன். நான் வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு குலதெய்வத்தை பற்றி 12 மொத்தம் 24 பதிவுகள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு குரு பயிற்சியை பற்றி 12 பதிவுகள் போட்டிருக்கேன். இந்த கொரோனா பதிவை பற்றி நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த என்னுடைய யூடியூப் சேனல் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஆதரவு கொடுத்தீங்கன்னா இதன் மூலயமா வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்துட்டு பொதுமக்கள் ஆகிய உங்களோடும் அந்த ஜோதிடர்களும் இதில் இருப்பாங்க. கண்டிப்பாக இதை பார்க்க வாய்ப்புகள் உண்டு. அந்த ஜோதிடர்களுக்கும் எனக்கு தெரிந்த விதிகளை அவர்களுக்கும் நான் அள்ளித்தருகிறேன். அதே போல் வந்துட்டு இந்த பதிவில் வந்து தவறுகள் நான் பேசுவதெல்லாம் சரி என்றும் என்னாலும் சொல்ல முடியாது. அதே தவறாக இருந்தாலும் இந்த தவறை சுட்டி காட்டுவது உங்களுக்கு அதிகாரம் உள்ளது. அதே போல் தவறு இருந்தால் நீங்கள் சுட்டி காட்டுங்கள். எனக்கு தெரிந்தால் அதை வந்து நான் திருத்திக் கொள்ள முயற்சிக்கிறேன் அல்லது உங்களுக்கு விடை தர முயற்சிக்கிறேன். ஓகே, லக்னத்தில் இப்போது நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். லக்னத்தில் செவ்வாய் இருந்தது. இது வந்து மொத்தம் 6 விதமான செவ்வாய் தோஷம். அதாவது லக்னம் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் 7ஆம் இடம், 8ஆம் இடம், மொத்தம் 12ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்தால் என்ன தோஷம், என்ன செய்வார் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதே போல் வந்து இந்த செவ்வாய்க்கு எந்த மாதிரி இடத்துல மறு செவ்வாய் இருக்க வேண்டும், அது எல்லாம் அப்படி இல்லாத பட்சத்தில் எந்த மாதிரி கிரக இணைவுகளை நம்ம இணைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இது வந்துட்டு உங்களுக்கு நான் மெயினாக வந்துட்டு எந்த மாதிரி கிரகத்தை இணைக்க வேண்டும் என்று நான் சொல்வதற்கு இல்லை. இந்த விஷயத்தை நம்ம வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஜோதிடரிடம் சென்று நீங்கள் பார்க்கும்போது அந்த மாதிரி விஷயத்தை உங்களுக்கு நல்ல ஜாதகத்தை இணைத்து தருவார். அப்படி தெரியாத பட்சத்தில் எனக்கு வந்துட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு சரியான ஜாதகத்தை நான் இணைத்து தருகிறேன். அதாவது செவ்வாய் தோஷத்தில் பிறந்த அன்பர்கள் அனைவருமே வேகத்தோடும் விவேகத்தோடும் சுறுசுறுப்போடும் வசதிகளோடும்
வசதி வாய்ப்புகளோடும் வாழ்வார்கள். நல்ல அறிவு கூர்மை, நல்ல அறிவுத்திறமை, முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டார்கள். எப்பவுமே வந்துட்டு அவர்கள் தெரிந்ததெல்லாம் நியாய தர்மம் தான். அதாவது பாசத்திற்கு அடிமையான ஒரு அன்பர் யார் என்று கேட்டால் அது செவ்வாய் தோஷம் அன்பர்கள் தான். அதே போல் வந்து செவ்வாய் தோஷம் உள்ள அன்பர்கள் வந்துட்டு கோவப்பட்டால், அதாவது அது அடுத்த நண்பர் வந்துட்டு அவர் வந்துட்டு தவறு செய்துவிட அதை மன்னிக்க முடியாத நபராக இருப்பார் அந்த செவ்வாய் தோஷம். அதாவது மன்னிப்பதிலும் மகான், மன்னிக்காததிலும் மகான். இவர்கள் வந்துட்டு அன்பு காட்டுவதிலும் மகான், அன்பு காட்டாததிலும் மகான். இவர்கள் வந்துட்டு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி விஷயத்தில் அதை எடுத்த முயற்சியில் பின்வாங்காத அன்பர்கள். அப்போ வந்து எல்லா யோகமும் கொடுக்கும். இந்த திருமணத்தில் மட்டும்தான் நம்ம வந்து சரியான சேர்க்கையை, சரியான கிரக இரவை நம்ம சேர்க்க வைக்கும்போது அவருடைய வாழ்க்கையிலே சிறப்பாக அமைத்து தர முடியும் என்று கூறிக்கொண்டு, லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் அது 4ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்கும். அதாவது செவ்வாய்க்கு தீட்சண பார்வை என்று சொல்லி உள்ளேன். அப்போ 4ஆம் இடம் கெடும். அப்போ இது வந்து 4ஆம் இடம் என்பதுனா இது வந்து சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம், நிலபோக வண்டி வாகன ஸ்தானம். அதே போல் வந்துட்டு 7ஆம் இடம் கலத்தர ஸ்தானம். இது வந்து போகஸ்தானம். இது வந்து போகஸ்தானம். அதே போல் வந்துட்டு கலத்தர ஸ்தானம். அப்போ 8ஆம் இடம் என்பது அதுதான் வந்துட்டு நான் வந்துட்டு யோனி அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது வந்து ஆயுள் காரகம், இது ஆயுள் ஸ்தானம். அப்படின்றப்போ இந்த லக்னத்தில் இருக்கும் செவ்வாய் 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடத்தை பார்க்கும். இந்த இடத்திலே இது தீட்சண பார்வையை குறைக்கக்கூடிய கிரக நிலையை நம்ம வந்து சேர்க்கும் பொழுதோ அல்லது அதற்கு உண்டான கிரக நிலையை நம்ம சரியாக சேர்க்கும் போது யாருக்குமே வந்துட்டு திருமணம் தடைப்படாது. யாருக்குமே வந்து திருமணம் விரைந்து நடைபெறும். இது தெரியாத பட்சத்தால் நிறைய பேருக்கு வந்து 30 வயது, 40 வயது, 45 வயது, 60 வயது ஆயது கூட இந்த திருமணம் செய்யாமல் செவ்வாய் தோஷம் இருந்தால் திருமணம் செய்யக்கூடாது ஒன்றும் இல்லை. அதற்குண்டான கிரக நிலையும் அதற்குண்டான கிரகத்தையும் சேர்த்து இணைத்திருக்கும். இவர்கள் வந்து செல்வ செழிப்போடு வாழ்வார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போது இந்த 2ஆம் லக்னத்தில் இருக்கும் செவ்வாய்க்கு எந்த இடத்தில் செவ்வாய் இருக்க வேண்டும் என்பதை வந்து நம்ம சேர்க்க வேண்டும். அப்போ லக்னத்தில் இருக்கும் செவ்வாய்க்கு எந்த இடத்தில் செவ்வாய் இருந்தால் சேர்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு இல்லையா? அப்படி தான் வந்துட்டு இந்த செவ்வாய்க்கு வந்துட்டு அதிகபட்சமாக வந்துட்டு நீங்கள் 6ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாய் எங்கே பார்ப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா கரெக்டாக 12ஆம் இடத்தை பார்க்கும். அது மட்டுமல்லாமல் லக்னத்தையும் பார்க்கும். அது மட்டுமல்லாமல் அந்த 6ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாய் 9ஆம் இடத்தையும் பார்க்கும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது. அதே போல் வந்துட்டு இந்த கிரக நிலையில் வந்துட்டு இந்த லக்னத்தில் இருக்கும் செவ்வாய்க்கு 8ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாயை சேர்ப்பது உசிதம். லக்னத்தில் இருக்கும் செவ்வாய்க்கு 8ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாயை சேர்ப்பது உசிதம். அதே போல் வந்துட்டு கிரக நிலைகளில் இந்த செவ்வாய்க்கு வந்துட்டு 7ஆம் இடத்திலோ அல்லது 8ஆம் இடத்திலேயோ சுக்கிரன் இருக்கும்படி நீங்கள் இணைக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக மலரும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன செய்வார் என்று பார்க்க போகிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜோதிடர் VL ஜார்ஜ் துரை, சன் ஜோதிடம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.